ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து சேர்த்துட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு வந்து நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. ஸோ லோ ஃப்ளேமுக்கு வச்சதுக்கப்புறமா நம்ம இது கூட சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதை கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 15 அளவு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா நம்ம இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு வந்து போகணும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எப்போவுமே லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்துட்டு எடுத்து வச்சுருக்க மட்டன் இது கூட வந்து சேர்த்துடலாம். ஸோ அந்த எலும்பை வந்துட்டு இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட ஒரு தடவை கலந்துட்டதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த எலும்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போது இன்னொரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 6 வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு மிளகாய் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா வந்து கறி வந்து வெந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 50 கிராம் அளவு பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அது கூட வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கொதித்து ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட மல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான நம்மளுடைய எலும்பு ரசம் வந்து தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை கன்ஃபார்ம் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க.